ஹலோ நண்பா, இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்க யூ ஷேப்டு கர்வ் தான் நம்மளோட வாழ்க்கை. இந்த கர்வ் வந்து நம்மளோட ஹாப்பினஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. சின்ன வயசுலலாம் நம்ம சந்தோஷமா இருப்போம், அதனால ஹாப்பினஸ் லெவல் இங்க ஹையா இருக்கு. ஆனா டைம் ஆக ஆக நமக்கும் வயசாக ஆக இந்த ஹாப்பினஸ் லெவல் வந்து நம்ம யங் அடல்ட்டா இருக்கும்போது ஒரு மிடில் ஏஜ்லாம் ரீச் பண்ணும்போது ரொம்ப லோ லெவலுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் நமக்கு வயசாகி லைஃபோட லேட்டர் ஸ்டேஜ்ல தான் திரும்பவும் சின்ன வயசுல இருந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறோம். ஏன்னு கேக்குறீங்களா? ஒரு யங் அடல்ட்டா நம்மளோட லைஃப்ல இருக்க ஃபினான்ஷியல் பர்டன் தான். அடுத்தவங்க கிட்ட ஷோ ஆஃப் பண்ணணும், கம்பீட் பண்ணணும்ன்ற காரணத்துக்காகவே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு வீடு வாங்கணும், காரை வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், அப்பாவோ இல்ல அம்மாவாகி செட்டில் ஆகணும்னு சிம்பிளா இந்த சொசைட்டி அவன் செட்டில் ஆயிட்டான்பா அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட இந்த சிம்பிள் அப்ரூவல்ல வாங்குற காரணத்துக்காகவே பொதுவா நம்ம மனுஷங்க எல்லாருமே மெட்டீரியலிஸ்டிக் ராட் ரேஸ்ல மாட்டிப்போம். இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய கடனை வாங்கிட்டு இஎம்ஐ கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்போம். பக்கத்து வீட்டுல டிவி பெருசா வாங்கிட்டாங்களா நம்மளும் வாங்கணும், ஏசி போட்டுட்டாங்களா நம்மளும் போடணும், புது கார் வாங்கிட்டாங்களா நம்மளும் வாங்கணும்னு இந்த மாதிரி ஷோ ஆஃப் அண்ட் காம்படிஷன் பண்றது, மற்றவங்களோட அப்ரூவலையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த மிடில் ஏஜ் டைம்ல ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால மற்றவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்ற விஷயம் வந்து உங்களை அஃபெக்ட் பண்றதுனால தான் நம்மளோட ஹாப்பினஸ் லெவல் டிராப் ஆகி கீழே தங்கிடுது. ஒரு 40 இயர்ஸ் தாண்டி போனதுக்கு அப்புறம் அட போங்கடா நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சா எனக்கு என்னன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துடுறதுனால இந்த கடனை வாங்கி காம்படிஷன் பண்றது, மற்றவங்க கிட்ட ஷோ ஆஃப் பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்ற ரியலைசேஷன் வாழ்க்கையில வந்ததுனால இந்த ஹாப்பினஸ் கர்வ் ரெக்கவர் ஆகுதுன்னு ஃப்ரம் ஹியர் டு ஃபினான்ஷியல் ஹாப்பினஸ்ன்ற புக்ல ஜானத்தன் கிளெமென்ஸ் சொல்றாரு. உங்க நெய்பர்ஸையும் ரிலேட்டிவ்ஸையும் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கை ஃபுல்லா எவ்வளவு கடன் வாங்கினாலும் அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அந்த பணம் போதுமானதா இருக்காதுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி மனுஷங்க கடனை வாங்கி ஷோ ஆஃப் பண்றதை நிறுத்தணும்னா அட்லீஸ்ட் ஃபியூச்சர்லயாச்சு அவங்க தலைக்கு மேல அவங்களோட நெட்வொர்த் எப்பயுமே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜியை ஃபைன் பண்ணணும்னு ஆத்தர் சொல்றாரு. ஏன்னா மற்ற மனுஷங்க ஒரு வீடியோ கேம்ல வர மாதிரி சும்மா நம்மளை பார்த்த உடனே நம்மளோட நெட்வொர்த் என்னன்னு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும்னா யாராவது தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கடனை வாங்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் நம்மளோட நெட்வொர்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு ஃபினான்ஸ் புக்ஸையும் கோர்சஸையும் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு கடனை வாங்கிட்டு ஷோ ஆஃப் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தோம்னா நம்ம தலைக்கு மேல இருக்க டிஸ்பிளே போர்டில் ஒரு பெரிய ரெட் கலர் நெகட்டிவ் நம்பர் டிஸ்பிளே ஆகும். அதை அவாய்ட் பண்ணுன்ற காரணத்துக்காகவே எல்லாரும் ஃபினான்ஷியலா டிசிப்ளினா இருப்பாங்க. ஸோ கடனை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தலைக்கு மேல உங்களோட நெட்வொர்த் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜினேஷன் வந்து தேவையில்லாத கடனை வாங்கி நம்மளோட நெட்வொர்த்தை நெகட்டிவா கொண்டு போகக்கூடாதுன்ற மோட்டிவேஷனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்பர் 2, கீப் இட் சிம்பிள். இந்த புக்ல ஆத்தர் வந்து நம்மளோட ஃபினான்சஸை ரொம்ப சிம்பிளா வச்சுக்க சொல்றாரு. ஏன்னா இன்வெஸ்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி புது புது மணி மேக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸை மார்க்கெட்டுக்கு எல்லாரும் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. இதனால ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னாலேயே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை ட்ரை பண்ணி கடைசியில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருப்படியா ஃபாலோ பண்ணாம பணத்தை இழந்துகிட்டு இருப்போம். ஸோ இந்த குழப்பத்தை அவாய்ட் பண்ணிட்டு ஃபினான்சஸை சிம்பிளா மாத்துறதுக்கு ஆத்தர் நமக்கு இந்த புக்ல ஷேர் பண்ணிருக்க இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டூஸ் லிஸ்ட்டை பார்த்தோம்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா? உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கா? உங்களுக்கு தெரியலன்ற விஷயத்தை ஒத்துக்கிட்டு ஒரு லோ காஸ்ட் இண்டெக்ஸ் இல்ல இடிஎஃப்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை எஸ்ஐபி மூலமா ஆட்டோமேட் பண்ணிடுங்க. அடுத்து செகண்ட் பாயிண்டா, உங்ககிட்ட எக்ஸஸ் கேஷ் இல்ல எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க மெயின்டைன் பண்ண போறீங்கன்னா அதை சாதா பேங்க் அக்கௌண்ட்ல வைக்காம ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்ல சேர்த்து வைங்க. அங்க சும்மா இருக்க போற பணத்துல உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அடுத்து உங்க போர்ட்ஃபோலியோல வாலட்டிலிட்டியை அவாய்ட் பண்றதுக்கு ஃபிக்ஸ்டு ரிட்டர்னை கொடுக்குற பாண்ட்ஸ் அண்ட் எஃப்டிசி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா பிபிஎஃப், என்பிஎஸ் மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களை ஃபினான்ஷியல் எமர்ஜென்சில இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுமா, லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்துக்கோங்க. உங்களை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் இல்லாம டாக்ஸை சேவ் பண்றதுக்கு கத்துக்கோங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் இப்ப ரொம்ப சீக்கிரமா கம்ப்ளீட் ஆக போறதுனால இன்கேஸ் நீங்க இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டு டாக்ஸ் பெனிஃபிட்ஸையும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதுவும் நீங்க தான் உங்க ஃபேமிலியில ஒரே ஒரு ஏர்னிங் மெம்பரா இருக்கீங்கன்னா நீங்க ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்ல நீங்க செலக்ட் பண்ற பாலிசி டேர்ம், எக்ஸாம்பிளுக்கு 40 இயர்ஸ் இல்ல 45 இயர்ஸ் செலக்ட் பண்றீங்கன்னா அந்த 45 வருஷத்துக்குள்ள நமக்கு ஏதாவது அன்பார்ச்சுனேட்டா நடந்துட்டா நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கும்போது செலக்ட் பண்ண ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் நம்மளோட நாமினி இல்ல நம்மளோட ஃபேமிலிக்கு கிடைக்கும். ஸோ 80C செக்ஷனோட பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு 1.5 லட்சம் வரைக்கும் டாக்ஸை சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பாலிசி பஜார் வெப்சைட்டை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து விசிட் பண்ணுங்க. உங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணி 20+ டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸோட கோட்ஸை கம்பேர் பண்ணி பாருங்க. பாலிசி பஜார்ல 1 crore கவர் வந்து 473 per monthல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க இவங்க வெப்சைட் மூலமா ஆன்லைன்ல வாங்க போறதுனால உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இன்சூரன்ஸை கிளைம் பண்ணும்போது பாலிசி பஜார் 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க அவங்களோட ஏஜென்ட்ஸ் கிட்ட பேசும்போதும் எந்த ப்ராடக்ட் மிஸ்ஸெல்லிங் நடக்கக்கூடாதுன்னு அந்த கால்ஸை ரெக்கார்டும் பண்றாங்க. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது கேன்சர், ஹார்ட் அட்டாக்னு இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸை கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை எடுத்துக்கிறது நல்லது. மார்ச் மாசம் முடியறதுக்குள்ள ஒரு இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம்னா இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது 80C செக்ஷனை யூஸ் பண்ணி டாக்ஸ் பெனிஃபிட்
பெனிஃபிட்ஸையும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை எடுத்துக்கிட்டு உங்களையே நீங்கள் ஃபினான்ஷியலாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து பாலிசி பஸார் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்னென்ன அவாய்ட் பண்ணோன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு டோன்ட்ஸ் லிஸ்ட்ல ஆத்தர் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ண சொல்றாரு, கடன் வாங்கி மார்ஜின் ட்ரேடிங் பண்றதை அவாய்ட் பண்ண சொல்றாரு, டெய்லி மார்க்கெட்டோட ஸ்கிரீனை பார்த்துட்டு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றதை அவாய்ட் பண்ண சொல்றாரு, இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட்டை டைம் பண்ண ட்ரை பண்ணாம கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வர சொல்றாரு. இந்த மாதிரி நமக்குன்னு சில ரூல்ஸை செட் பண்ணிக்கிட்டு சிம்பிளா ஆப்ரேட் பண்ணோம்னா நிறைய காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணலாம்னு சொல்றாரு. நம்பர் 3, எவ்ரிதிங் இஸ் a ட்ரேட் ஆஃப். நம்ம ஒரு விஷயத்துக்கு எஸ்ன்னு சொல்லி ஒத்துக்கிறோம்னா அதே நேரத்தில் நிறைய விஷயங்களுக்கு நோன்னு சொல்றோம். நம்ம கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு, அந்த பணத்தை யூஸ் பண்ணி இதை வாங்கணும்னு முடிவு பண்றோம்னா அதே நேரத்தில் அந்த பணத்தை யூஸ் பண்ணி மற்ற நிறைய விஷயங்களை வாங்குறத நம்ம அவாய்ட் பண்றோம். இன்னைக்கு உங்க கையில சேவிங்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ்ல நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க நம்மளோட ஃபினான்ஷியல் லைஃபை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெசிஷன்ஸ் அண்ட் ட்ரேட் ஆஃப்ஸ் இருக்கும். ஒன்னு கிடைக்கணும்னு முடிவு பண்ணோம்னா இன்னொன்னு நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இதை தான் எக்கனாமிஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்றாங்க. இப்போ உங்ககிட்ட 10 லட்ச ரூபா இருக்குன்னு வைங்களேன், நீங்க அதை உங்களோட ஹையர் எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக்ஸ் வாங்கலாம், பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன் நீங்க கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை கூட வாங்கலாம். ஆனா இதுல நீங்க எந்த டெசிஷன் எடுத்தாலும் மற்ற எந்த டெசிஷனும் உங்களால எடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பணத்தை செலவு பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை பத்தி யோசிச்சு உங்களால இன்னும் அதிகமா நல்ல டெசிஷனா பாசிட்டிவான டெசிஷனா எடுக்க முடியுமான்னு அனலைஸ் பண்ணுங்க. ஏதாவது உடனே வாங்கணும்னு தோணுதா, 24 ஹவர்ஸ் வந்து அந்த டெசிஷனை ப்ரோகாஸ்டினேட் பண்ணுங்க. அந்த உடனே வாங்கணும்ன்ற இம்பல்சிவ் ஃபீலிங் வந்து வேர் ஆஃப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுவே வீடு காரு மாதிரி பெரிய பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்காச்சும் அந்த டெசிஷனை ப்ரோகாஸ்டினேட் பண்ணுங்க. அந்த இன்பிட்வீன் டைம்ல நம்ம சரியான டெசிஷன் தான் எடுக்கிறோமான்றதை அனலைஸ் பண்ணுங்க. இப்படி அந்த 24 ஹவர்ஸ் அந்த டெசிஷனை தள்ளி வைங்கன்னு சொன்னாலும் ஹைப்பர்போலிக் டிஸ்கவுண்டிங்ன்ற ஒரு ஃபெனமனால நிறைய பேர் அந்த டெசிஷனை தள்ளி வைக்க முடியாது. ஹைப்பர்போலிக் டிஸ்கவுண்டிங்ன்றது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு பொருளை வாங்கும்போது கிடைக்கிற 500 ரூபா ஆஃபர் இல்லை டிஸ்கவுண்ட் வந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போற 50,000 ரூபாய் பெனிஃபிட்டை விட பெருசா தெரியும். ஸோ ஸ்பீடா பெரிய பெரிய ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கா, பிரேக்கை போட்டு வண்டியை நிறுத்துங்க, கொஞ்சம் டைம் ஒதுக்கி அனலைஸ் பண்ணுங்க. இது உங்களை பெட்டரான டெசிஷன்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணும். நம்பர் 4, ட்வின் வின்ஸ். பொதுவாக நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கிட்ட ஒரு சிம்பிளான ஃபினான்ஷியல் பிளானை ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டா அவங்க ஒரே பிளான் வந்து எல்லாருக்குமே செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு உண்மைதான். ஏன்னா பர்சனல் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட லைஃப் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் வித்தியாசமா இருக்கும். ஆனா இது உண்மையா இருந்தாலும் ஆத்தர் வந்து ட்வின் வின்ஸ்ன்ற இந்த ஒரு ஃபினான்ஷியல் லெசனை யார் ஃபாலோ பண்ணாலும் அவங்களோட லைஃப்ல ஒரு பாசிட்டிவான இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்றாரு. ட்வின் வின்ஸா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்குன்னு கன்சிடர் பண்ணிப்போம். இதை நீங்க ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. அது வருஷத்துக்கு 6ல இருந்து 8% உங்க பணத்தை க்ரோ பண்ணுது. அப்ப உங்க 1 லேக் வந்து இயர் எண்ட்ல 1,07,000 இருக்கும். ஒரு கிராஃபா நம்ம இதை டிஸ்பிளே பண்ணணும் ட்ரை பண்ணோம்னா அது இப்படி பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போகும். ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு டெட் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு இருக்குன்னா அதுல நீங்க ஒரு வருஷத்துக்கு 30%க்கு மேல இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டை கட்டாம மினிமம் டியூ மட்டும் கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அந்த 1 லட்ச ரூபா கடனுக்கு 30,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த கிராஃப் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் சைட்ல போயிட்டு இருக்கும். நீங்க இங்க 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, 1 லட்ச ரூபா கடன் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் பார்த்தா 6%, நீங்க கொடுத்துட்டு இருக்க ரிட்டர்னை பார்த்தா 30%. இந்த கிராஃப்ல இருக்க கேப் வந்து பெருசாகிட்டே போகும். இதுக்கு நடுவில் இருக்க பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸும் பெருசாகிட்டே போகும். ஸோ கடனை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு கிராஃபை போட்டு பார்த்து இதுல பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்க கேப் பெருசா இருக்கணும்னு எய்ம் பண்ணுங்க. நெகட்டிவ் சைட்ல இந்த கிராஃபை 0க்கு கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. இங்க 8% இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் வாங்குறீங்கன்னா அந்த பக்கம் எனக்கு அட்லீஸ்ட் 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற பாண்ட்லயாச்சும் நான் இன்வெஸ்ட் பண்ணோன்ற மாதிரி இந்த கேப்பை பாசிட்டிவ் பெர்சன்டேஜ்ல மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பதான் இந்த 2 கிராஃபுக்கும் நடக்கிற டக் ஆஃப் வார்ல நீங்க போகணும்னு நினைக்கிற பாசிட்டிவ் டைரக்ஷன்ல நீங்க உங்களோட ஃபினான்ஷியல் லைஃபை கொண்டு போக முடியும். அது பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போனாதான் பாசிட்டிவ் காம்பவுண்டிங்கோட அட்வான்டேஜை உங்களோட லைஃப்ல நீங்க பார்க்க முடியும். நம்பர் 5, பிகம் அன் ஓனர். சிம்பிளா உங்க அப்பாவையோ தாத்தாவையோ இல்ல ரிலேட்டிவ்ஸையோ வந்து அவங்க காலத்துல இருந்த அசெட்ஸோட பிரைஸ் எல்லாம் கேட்டு பாருங்களேன். அதாவது அவங்க வந்து ஒரு யங் ஏஜ்ல இருக்கும்போது இந்த ஸ்டாக்கோட விலை எவ்வளோ, இல்ல இந்த ஏரியால லேண்டோட விலைலாம் எவ்வளோ அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஒருத்தர்கிட்டையும் கண்டிப்பா ஒரு பர்சனலான ரிக்ரெட் ஸ்டோரி இருக்கும். அந்த காலத்துல பேங்க்குக்கு போகும்போது ஓரமா ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. எப்பயாவது ரேரா பேங்க்ல இருக்கவங்க அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டா ஷேருக்கு அப்ளை பண்ற ஃபார்ம் சார். அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வேற ஏதோ ஷேருன்னு உங்களுக்கு என்ன வேணுமோ அப்ளை பண்ணலாம், வெறும் 10 ரூபா தான் சார்
அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வாங்காம விட்டுட்டேன்பா, இப்ப எவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்குது பார் அப்படின்னு ரிக்ரெட்டா சொல்லுவாங்க. இல்ல இன்னும் சில பேர் வந்து அவங்க தங்கின ஒரு 10 to 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நிறைய இடம் விலைக்கு வந்தது, நினைச்சிருந்தா அப்ப இருந்த காசுக்கு ஏக்கர் கணக்குல வாங்கி போட்டிருக்கலாம், ஃபுல்லா காடு மாதிரி இருந்தது, ஒத்தடி பாதை மாதிரி இருந்ததுன்னு அவாய்ட் பண்ணிட்டோம், இப்ப 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அடையாளம் தெரியாத அளவுக்கு இடம் மாறி போச்சு, இவ்வளவு பில்டிங்லாம் வரும்னு எதிர்பார்க்கல, இப்படி விலை ஏறி போயிடுச்சேன்ற மாதிரி ஒருத்தருக்கு பர்சனலா அவங்க ஓனர் ஆக முடியலன்ற ரிக்ரெட் ஸ்டோரி இருக்கும். இதனால எக்விட்டி அதாவது ஓனர்ஷிப்போட பவரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணு முன்னாடி வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணமும் இருந்ததுன்னா உங்க ப்ரீவியஸ் ஜெனரேஷன் பண்ண மிஸ்டேக்கை அவாய்ட் பண்றதுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எக்விட்டியை வாங்க ட்ரை பண்ணுங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஓனராக ட்ரை பண்ணுங்க. அது உங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் செலக்ட் பண்றதுக்கு பாலிசி பஜாரோட வெப்சைட்டை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து செக் பண்ணி பாருங்க. சேனல்ல இருக்க அதர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் புக் சம்மரிஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.